ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன விளாக்னா தேர்ஸ்டே விளாக் தாங்க. இன்னைக்கு காலையில என்னோட டே 5:30க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. காலையிலே குளிச்சுட்டு நம்ம விளக்கும் ஏற்றிட்டு வாசக்காலில் அப்படியே வந்து உள்ள விளக்கு வந்து ஏற்றலைன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா அஸ்வின்கோ சாப்பாடெலாம் செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? அதனால் வாசலில் மட்டும் விளக்கு ஏற்றிட்டு நம்ம நேராக கிச்சனுக்கு போயாச்சு. போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சாதம்லாம் வச்சுருந்தோம். சாதம் வச்சுட்டு வரத்துக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. வடிச்சிட்டு அவங்களுக்கு சிம்பிளான லஞ்சு தான் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே யாஷிக்கும் வந்து எழுப்பியாச்சு. ஒரு 6:45 7 மணிக்கெலாம் எழுப்பியாச்சு. யாஷியை எழுப்பிட்டு டேபிள்ஸ் படிக்க வச்சுட்டு அவங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சுங்க. அவங்க போன கையோட நம்மளும் வாக்கிங்க்கு வந்து இன்னைக்கு 3rd டே வாக்கிங் வந்தாச்சு. இன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அதிகமாகவே வந்து இன்னைக்கு வாக்கிங் போயிருந்ததால நல்லாவே ஸ்வெட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி பயங்கரமாகவும் குளிரவும் செய்யலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கிங் போகிறதால வந்து பாடியில் ஃபுல்லாக ஹீட் ஆகிருக்கும் இல்லையா? ஹீட் இருக்கிறதால கண்டிப்பாக வந்து வேர்வையும் வந்தது. ஏன்னா நேற்று நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் போயிருந்தேன். ஆனால் அந்த அளவுக்கு வேர்க்கவும் இல்லை, அதிகமாக நடந்த மாதிரியும் தெரியல. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் வாக்கிங் தான் இது. நல்லாவே கொஞ்சம் வேர்த்து இருந்துச்சு. வந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கல. அதுக்கு பதிலாக வந்து பாலும் ஜவுல் போட்டு சர்க்கரை போட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்திருந்தேன். ஏன்னா குழம்பு வந்து செய்யலை இல்லையா? அதனால அதுக்கப்புறமா சரி கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யலான்னு சொல்லி ஒரு 11 o'clock தான் செஞ்சுருந்தேன். ஒரு 10:30க்கா. அப்புறமா வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சுட்டு கீரை பொரியல் செஞ்சுட்டு அப்படியே அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருந்தோம். தோசை சுட்டுட்டு அதோட போகும்போது அந்த வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன். அதையும் காய வச்சுட்டு இப்படி தாங்க இன்னைக்கு